தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். 127 தேசங்களுக்கு அதிபதிகளை நியமிக்கிறார்கள். அதில் 3 முக்கியமான ஆட்கள். இதில் தானியேலும் ஒரு தேவ மனுஷன், 2 பேர் புறஜாதியார்கள், அந்நியர்கள், அவிசுவாசிங்க. தானியேல் தேவ பக்தி உள்ளவர், விசுவாசி. இப்போ தானியேல் அன்பான தேவ ஜனமே மற்ற 2 பேரை போல இல்லாமல் இவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆகையால் இவர் கூட இருக்கிற மற்ற 2 பேரும் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராஜா ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்தில் இருந்து அவங்க அதிகாரத்தை தப்பாய் பயன்படுத்தவும் விடலை. தேசத்துக்கு நஷ்டம் உண்டாகாதபடி பொருளாதாரத்தில் தானியேல் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆகையால் இவங்க உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், நானும் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் என்னங்க உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ. ஆனால் தேவ மனுஷன் ஆகிய தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அவர் தன் வைத்த அந்த ஸ்தானத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார். கூட இருக்கிறவங்க எப்படியாவது தானியேல் மேலே என்னங்க தப்பை சுமத்தணும், இல்லாவிட்டால் தவறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வகை தேடினார்கள். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, தானியேல் இடத்துல ஒரு சின்ன கடுகளவு கூட தவறை கண்டுபிடிக்க முடியல. அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுது. இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு தொடங்குகிற என்னங்க வியாபாரத்தில், என்னங்க பிஸ்னஸில், அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், அல்லாவிட்டால் உங்கள் கையில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து போகும்போது, அல்லாவிட்டால் உங்களை ஒருத்தர் நம்பும்போது நீங்கள் யாராக இருக்கணும்னா உண்மை உள்ளவளாக இருக்கணும். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, திருடனோடு சேர்ந்து திருடனாக மாறிடக்கூடாது. பல நேரங்களில் தேவ பிள்ளைங்க நஷ்டத்தை அனுபவிப்பதுக்கு காரணம், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம், பலவிதமான தீங்குக்கு உள்படுவது காரணம் என்னென்னா, நம்ம உண்மை இல்லாதவளாக போய் விடுகிறோம். உலகத்தில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில், உன் நண்பன் யார் சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவேன். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவச்சனமே, நம்ம யாரோடு சேர்ந்தாலும், நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய ஸ்தானம் என்னங்க நாம் அறிந்து கொள்ளணும். நாம் கரைப்படாமல் உண்மை உள்ளவளாக நாம் வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும்போது நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற விதத்தை பார்த்து, நம்முடைய சாட்சியை கண்டு உபதேசம் பண்ணாமலே இயேசுவை அநேகர் பின்பற்ற முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம தூசிக்கணும், என்னங்க நம்ம மேலே குறை சொல்லணும் அப்படின்னு எனக்கு கங்கணம் கட்டிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கள நாம் என்ன செய்ய முடியும்னா, ரொம்ப லேசாக அவங்க வாயை அடைக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, உங்களுடைய நல் நடத்தை நிமித்தமாக புறஜாதியார்கள் என்ன செய்யப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. நம்ம நல்லா நடந்தாலே போதும். வசனத்துக்கு ஏற்றபடி, வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தீங்கன்னா, அது நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குடியிருக்கிற பகுதியாக இருக்கலாம். நம்முடைய நல்ல நடத்தையை அன்பான அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அதுதான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, உங்கள் நல்ல நடத்தை நிமித்தமாக உங்களுடைய எதிராளிகளுடைய வாயை நம்ம அடிக்க முடியும். இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் இதுவரைக்கும் பல இடத்துல தலை குனிந்திருந்தா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனாய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக ப்ரமோஷன் இல்லாத உங்களுக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கும்.
சம்பளம் உயர்வு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உயர்வு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தி உங்களை பலவிதமான வார்த்தைகளை பேசி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே ஜனங்க, பிரியமான தேவ ஜனமே, இவர் பின்பற்றுகிற தேவன் மெய்யான தேவன் என்று சாட்சி கொடுக்கிற நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம நல் மனசாட்சியோடு வாழ வேண்டும். ஒன்று நல்ல நடத்தை, 2வது நல் மனசாட்சியோடு நம்ம வாழும்போது நம்மளை குற்றப்படுத்த நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நம்ம ஒன்று யாருக்கு பயப்படணும்னா தேவனுக்கு பயப்படணும். 2வது நம்ம மனசாட்சி. ஏன்னா நம்முடைய மனசாட்சி குற்றவாளி என்று நியாயம் தீர்க்காதபடிக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா பாருங்கள், பல நேரங்களில் நம்ம மனசாட்சி செத்து போகிறதுனால தான் நம்ம உண்மை இல்லாமல் உலகத்தானோடு சேர்ந்து கலப்படமாகி கரைப்பட்டு சாட்சி கெட்டு தேவனுடைய நாமம் வீணில் தூசிக்கப்படுது. அதுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம யதார்த்தமாக இருக்கும்போது நம்ம பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நம் பட்சமாக கண்டிப்பாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தில் லூக்கா 23ஆம் அதிகாரம், அன்பான தேவச்சனமே, 13லேருந்து 15 வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினிடத்தில், ஏரோதினிடத்தில் அனுப்புகிறார்கள். அவங்க 2 பேரும் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு சின்ன கடுகளவு தவற கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் மாம்சத்தில் இருந்தபோது அவர் குற்றமற்றவராக என்ன பண்ணாருங்க? மனிதனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரனே, சகோதரியை, நம்ம கூட எப்படி வாழணும்னா உண்மை உள்ளவளாக தானியேலை போல வாழணும். நம்ம அப்படி வாழும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தீத்துக்கு எழுதினதான புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நம்மளை எதிர்க்கிறவங்க, அன்பான தேவச்சனமே, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம நாம் உண்மையாக இருந்தால் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆகையால் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு வேளை இன்னைக்கு உங்கள் கையில் நம்பி பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தில் உண்மையில்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் கையில் கொடுத்த பணத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. இப்படி பலவிதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படி நம்ம வாழாமல் தேவனுக்கு பிரியமாக வாழவும் தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மையாக இருந்தால் உயர்வை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உயர்வு உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவளாய் வாழ தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவளாய் ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீர்களை துடைத்து, அவருடைய கட்டுகளை உடைத்து, அவருடைய நுகங்களை முறித்து, அவருடைய குறைகளெல்லாம் தேவன் நிறைவாக்கும். அற்புத அதிசயங்களை செய்து வழி நடத்தும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். தேவைகள் அனைத்து சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப குறிப்பு வேணும்னா நீங்கள் எங்களோடு அணுகலாம். கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. நீங்கள் அதன் வழியாக எங்களோடு அணுகலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோடு பேசலாம். கமெண்ட் வழியாக தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.